வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் சாப்பிட்டா எக்ஸஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் ஃபேட் லிவர்ல இருக்கிற கொழுப்பை அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி எடுத்துரும். நம்ம தொப்பை இருக்காது. நைட்ல நீங்க ரெகுலரா கரிஞ்சீரகம் எடுத்தீங்கன்னா வயிறு ஃபிளாட் ஆயிரும். சோ நம்மளுக்கு வந்து அந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் நான் கொடுப்பேன். அப்படியே அந்த கட்டிகள்லாம் சுருங்கிடும். அவ்வளவு அழகா கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது. ஆக்சுவலி கரிஞ்சீரகம் வெந்தயம் சமாளம் எடுத்துக்கணும். 100 கிராம் வச்சுக்கோங்க. ஓமம் ஒரு 50 கிராம். இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல எடுத்து இதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு நைட் கால் டம்ளர் தண்ணில 1 டீஸ்பூன் குடிக்க சொல்வேன். பிசிஓடி, கருமுட்டை நீர்க்கட்டிகள், மென்சஸே ஆகல, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒழுங்காவே ஆகல, இவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெஸ்ட் மெடிசன். எல்லா கிளாண்டுனா ஆண்களோட விதைப்பையில இருந்து பெண்களோட கருமுட்டை வரைக்கும் வேலை பார்க்குது. இந்த ரேடியேஷன் போன்னால நிறைய உயிரணுக்கள் இல்ல, குழந்தை இல்ல கன்சீவ் வரைக்கும் சாப்பிட சொல்லுவேன். கன்சீவ் ஆயிட்டோம்னா ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன். கரிஞ்சீரகம் ரெகுலரா எடுத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுல தைமோக்வைன் ஒன்று இருக்கு. தைமோக்வைன் பிளட் கிளாட் ஆகாம ப்ரிவென்ட் பண்ண, இருதய ரத்த குழாய்களை கிளாட் ஆகாம அடைக்காம இருக்கிறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாமா இல்ல டெய்லியுமே எடுத்துக்கலாம். ஆக்சுவலி 1 கிராம் 2 கிராம் ஓகே. இது வந்துட்டு ஆயிலா அப்ளை பண்ணிக்குவாங்க நிறைய பேர், ஆயிலா குடிப்பாங்க. 1 ml அந்த மாதிரி. நான் சொல்லுவேன் கரிஞ்சீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணிட்டு சும்மா சுகர் பேஷண்ட்ஸா இருந்தாலும் வெந்தயம் எடுத்துக்கலாம். சோ கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமம், கரிஞ்சீரகம் வெந்தயம் 100 கிராம்னா ஓமம் வந்து ஒரு 50 கிராம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு என் பெட்ரூம்ல தண்ணி பக்கத்துல இருக்கும். இது நைட் தூங்க போகும்போது சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் விதை சைஸ்க்கு எடுத்தா போதும். சும்மா ஒரு ஸ்பூன்ல எடுத்து அந்த எட்ஜை மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு தூங்கிடுவேன். ஸோ எனக்கு வந்து விட்டமின் டி, இது மெலனின் பிக்மெண்ட் அதிகமா இருக்கனால இது கருப்பு கலர்ல இருக்கும். ஆப்வியஸா விட்டமின் டி எனக்கு நியூட்ரலைஸ் பண்ணுது, போன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. எல்லா கிளாண்ட் யோசிச்சு பாருங்களேன், தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட், மேமரி கிளாண்ட். ஸோ மார்பக புற்றுநோய் வராது. எனி கேன்சர். நம்ம இந்த பாட்டி வைத்தியம் சீரீஸ்ல ஸ்பைருலினா பார்த்தோம், சாம்பிராணி பார்த்தோம், வசம்பு பார்த்தோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேன்சருக்குன்னு பார்த்தோம். ஆனா இதோடைய கிங்னு இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு ராஜா அப்படின்னா கரிஞ்சீரகம் தான். ஆக்சுவலி இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஆண்களுக்கு குறிப்பா ஹார்ட் அட்டாக்ன்றது ரொம்ப அதிகமா பாக்குறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என் கணவருக்கு இப்படி ஆகுமா, என் மகனுக்கு இப்படி ஆகுமா, ரொம்ப சின்ன சின்ன வயசுல மாரடைப்புகள். பாத்தீங்கன்னா அவங்க ரத்த குழாய்கள் ஃபுல்லா அவங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க, ஹார்ட்டை கேர் பண்ணல, சிம்டம்ஸ் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இருதயத்துல இருந்த எல்லா பிளட் வெசல்ஸ்லயும் பிளட் கிளாட் ஆயிருந்துச்சு. அது கொரோனாக்கு அப்புறமா இல்ல எதுக்கப்புறம் இந்த ஊசி போட்டனா அந்த ஊசி போட்டனா, இந்த பயமே வேணாம். கரிஞ்சீரகம் ரெகுலரா எடுத்தவங்களுக்கு ஆன்டி கொயாகுலன்ட் ப்ராப்பர்ட்டி இது அளவுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. பிளட் கிளாட் ஆகாம பிளட் தின் ஆகும். இதுக்கு தைமோக்வைன் இருதய ரத்த குழாய்களை போய் அப்படி கிளீன் பண்ணி விட்டு வந்துடும், போய் எல்லா பிளட்ஸும் கழுவி விட்டு வந்துடும். இந்த கரிஞ்சீரகம் வந்து எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா குறைச்சு டிஜில குறைச்சு நம்ம உடம்புல ஹெச்டிஎல் கூட்டுது. அப்ப இந்த டயட்ல இருக்கவங்க கூட அதெல்லாம் எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி விஷயமா அதுல இருக்கு. வெயிட் குறைக்கிறதுக்கு பெஸ்ட் மெடிசன் இல்ல. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் சாப்பிட்டா எக்ஸஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் ஃபேட் லிவர்ல இருக்கிற கொழுப்பை அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி எடுத்துரும். நம்ம தொப்பை இருக்காது. நைட்ல நீங்க ரெகுலரா கரிஞ்சீரகம் எடுத்தீங்கன்னா வயிறு ஃபிளாட் ஆயிரும்.